அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். நம்ம சேனல்ல தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்து நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரோம். வாஸ்து குறித்து, கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்து, மேனேஜ்மெண்ட் குறித்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். அதுல கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்றதுன்னு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நமக்கு நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது எப்படி ப்ரீ எக்ஸிக்யூஷன்ல இருந்து எல்லாமே வந்திருக்கும். ஆனா இன்னும் நம்ம சைட்டுக்குள்ளே என்டர் ஆகல. இது வரைக்கும் ஏழு வீடியோ இதுக்காக கொடுத்துருக்கோம். 7 வீடியோ, அதாவது ப்ரீ டிஸ்கஷனில் என்ன பண்ணணும், சைட் செலெக்ஷன் என்ன மாதிரி பண்ணணும், அப்ரூவல் என்ன மாதிரி பண்ணணும், அது போக இன்ஜினியரை எப்படி செலக்ட் பண்ணணும், கான்ட்ராக்டர் என்ன எப்படி செலக்ட் பண்ணணும், டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்க்குறோம். இப்போதான் நம்ம இந்த ஸ்டேஜ் முடிச்சு அடுத்த ஸ்டேஜ் சைட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். அதாவது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ளேயே இப்போதான் போக போகிறோம். இது வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தா ப்ரீ எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ், அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். பிளானை எப்படி பண்ணுறது, பிளானை எப்படி ஃபைனலைஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ சைட்டுக்குள்ளே என்ட்ராகி நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், ஒரு சப்ஸ்ட்ரக்சரை எப்படி உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். 33 வருடங்களுக்கு மேலாக கட்டுமான துறையிலும் 9 வருடங்களுக்கு மேலாக வாஸ்து சாஸ்திரத்தில் தொடர்ந்து எங்களோட சேவைகளை கொடுத்துக்கிட்டு வரோம். நாங்கள் என்னென்ன எங்களோட அனுபவங்கள் ப்ளஸ் எங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷனை வச்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக இப்போதான் நம்ம சைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். சைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக போகும்போது நம்ம எடுத்தது போய் துக்கடின்னு சைட்டில் போய் குதிச்சு குழியை தோண்டு வைப்போம்னு ஆரம்பிச்சிடலாமா, இல்லை நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஏற்கனவே நம்ம இந்த ஒரு ப்ராவர்ப் யூஸ் பண்ணுறோம், வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு. சேம் அதே மாதிரி தான், வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்ன்ற மாதிரி ஒரு கல்யாணம் பண்றதுக்கு எப்படி ஒரு, அதாவது பெண்ணோ ஒரு மணமகன் இருப்பாங்க, ஒரு மணமகள் இருப்பாங்க. மணமகனை பத்தி மணமகள் வீட்டார் விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி பத்தி மணமகன் வீட்டார் விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்குவாங்க. இப்படி 2 பேரும் ஒருத்தர் மாற்றி அவங்களோட பேக்ரவுண்ட், அதாவது எம்என்சி கம்பெனிஸ்லாம் சொல்லுவாங்க பிஜி வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு தனியாக ப்ரைவேட் ஏஜென்சியை வச்சு அவங்களோட இது ஆக்சுவலாக நீங்கள் கொடுத்துருக்க அகாடமிக் சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்க எக்ஸ்பீரியன்ஸ், பழைய ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் உள்ள விஷயங்கள், இது போக சோசியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ், இன்னைக்கு அதுவும் நிறைய பார்க்குறாங்க. சோசியல் மீடியாவில் நீங்கள் என்ன மாதிரி உங்களோட கருத்துக்களை பகிர்றீங்கன்றதை வச்சு தான் உங்களை ஒரு அனலைசேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு ரைட், ஓகே, இவரை நம்ம வேலைக்கு எடுத்துக்கலாம் இல்லை வேண்டான்ற. அதே மாதிரி தான் இப்போ ஒரு சைட்டு நம்ம வாங்கியிருக்கோம், இல்லை ஏற்கனவே நம்ம வச்சிருக்கோம். அந்த சைட்ல நம்ம வீடு கட்டுறதுக்கு எல்லாமே நம்ம அப்ரூவல் எல்லாமே வாங்கிட்டோம். ஓகே, ஒரு ஃபைனல் செக் என்ன பண்ணணும், அந்த சைட்ல நம்ம வீடு கட்டுறதுக்கு முதல்ல அந்த சைட்டு தயாரான நிலையில், அதாவது சைட்டு நமக்கு எப்படின்னா ஒரு சைட்டுக்கு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கணும். அந்த குவாலிட்டிஸ் அந்த சைட்ல இருக்கான்னு அனலைஸ் பண்றோம். ஓகே, இதுல எப்படி இதுக்கான குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே விஷயங்களை சைட் செலெக்ஷன்ல சொல்லியிருந்தோம். ரோட் லெவலுக்கு அட்லீஸ்ட் ரோட் லெவல்லையா இருக்கணும், இல்லை ரோட் லெவலோட உயரமா இருந்தால் நல்லது. ரோட் லெவலோட கம்மியா இருந்தால் உங்களுக்கு ஃபில்லிங் காஸ்ட் ரொம்ப அதிகமாகிடும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சைட்ல அதோட மண்ணோட தன்மை, அதாவது மண்ணோட பழு தாங்கும் திறன் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல எக்ஸாக்டா சொல்லணும்னா, ஏன்னா ஏற்கனவே ஒரு மேடம் ஒன்று போட்டிருந்தாங்க, நீங்க நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க அப்படின்னு. பழு தாங்கும் திறன் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லிட்டேன். இப்ப அதுக்கு ஆப்டான வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் அப்படின்னு சொல்லி நம்ம சாயில் மெக்கானிக்ஸ்ல இன்ஜினியர்ஸ் எல்லாமே படிச்சிருப்பாங்க. சிவில் இன்ஜினியர்ஸ்னா எல்லாமே சாயில் மெக்கானிக்ஸ் ஒரு பேப்பர் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எஸ்பிசி ஆஃப் சாயில்னு சொல்லுவோம், சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில். இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது போக இந்த சாயில் டெஸ்ட் எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியும்னா, சாயிலோட சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் இன்கேஸ் ஏதாவது ஹசார்டஸ் கெமிக்கல் சாயிலில் மிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி தெரியும். வாட்டர் பாடி, அந்த இடத்துல அந்த சாயில் வாய்ட்ஸை வச்சு அவங்க நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணுறாங்க. அதாவது இது ஏற்கனவே நீர் தேங்கி நின்ன பகுதியா இல்லை ட்ரையான இடமா எல்லாமே அந்த டெஸ்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
நீர் தேங்கி இருந்த பகுதின்னு வைங்க, ஏற்கனவே ஒரு கம்மாவா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல இப்ப நிறைய இடத்துல கம்மாவை தான் போட்டு பிளாட் போட்டு வித்துட்டு இருக்காங்க. அந்த கம்மால போய் நம்ம வந்து ஒரு கண்மாயில போய் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது வந்து அட்வைசபிளான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. ஏன்னா அது பல வருடங்களா தண்ணி தேங்கி இருந்த இடம். அதோட வாய்ட்ஸ் டிசைன் வேற மாதிரி இருக்கும். அந்த சாயிலோட பேரிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அதுல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாமா வேண்டாமான்னே முடிவு பண்ண முடியும். ஓகே, இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இது போல நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு சாயில் டெஸ்ட் எடுக்கிறதுனால நமக்கு கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பிளாட், ஒரு 5 சென்ட்ஸ் உள்ள ஒரு பிளாட்டை வந்து பண்றாங்கன்னா ஒரு சாயில் டெஸ்ட் ஒரு 2-3 இடத்துல பிட் எடுப்பாங்க. பிட் ட்ரில் பண்ணி அதுல இருந்து சாயில் அதாவது ஒவ்வொரு லேயரா எடுப்பாங்க. அதாவது ஒரு 10 அடிக்கு ஒரு இடத்துல, 8 அடிக்கு ஒரு இடத்துல, அந்த மாதிரி அதை எடுத்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-16 அடி வரைக்கும் அவங்க வந்து அதை எடுத்து அதுக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணி நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் உங்களுக்கான சப்ஸ்ட்ரக்சர் டிசைனை டிசைன் பண்ணுவார். சப்ஸ்ட்ரக்சர் டிசைன் எப்படி டிசைன் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாயிலோட சேஃப் பீரிங் கெப்பாசிட்டி என்ன இருக்கோ அந்த சாயில் டைப்பை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து சப்ஸ்ட்ரக்சர் டிசைன் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, இப்போ இது பேஸ் பண்ணி சாயில் டெஸ்ட் எடுத்து எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாட்டர், கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெப்த்தில் கிடைக்கிது, அதோட பிஹெச் வேல்யூ செக் பண்ணுவாங்க. பிஹெச் வேல்யூ பேஸ் பண்ணி தான் அந்த வாட்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை அந்த வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாதான்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 அடி 600 அடியில இருந்து கிடைக்கும் போது அந்த தண்ணியில நிறைய கெமிக்கல் கண்டென்ட் கலந்துரும். அந்த கெமிக்கல் கண்டென்ட் உள்ள வாட்டரை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல் சிமெண்டா இருக்கட்டும், எம்சாண்டா இருக்கட்டும், இதுல வந்து நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற போது தான் அதுல வந்து இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி, அதாவது ஒரு மாதிரி அடிச்ச மாதிரி இருக்கிற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஏற்படாது. அப்போ வாட்டர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதோட பிஹெச் வேல்யூ பேஸ் பண்ணி நமக்கு அந்த வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா, அதாவது பிஹெச் வேல்யூ 7 அதுக்கு கம்மியாக இருக்கிறது யூஸ் பண்ணலாம், கூட இருக்கிறது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதை அவங்க வாட்டர் டெஸ்ட் பண்ணி நமக்கு அதுக்கான ஓகே. இப்போ சாயில் டெஸ்ட் முடிஞ்சு, வாட்டர் டெஸ்ட் முடிஞ்சு, இனிமே நம்ம சைட்டுக்குள்ள எர்த் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எர்த் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சைட்டோட பவுண்டரிஸ் ஒரு ப்ரொஃபஷனல் சர்வேயர், அதாவது அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு சர்வேயர் இருப்பார், அந்த சர்வேயரை வச்சு பவுண்டரியை பூராமே செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அதை செக் பண்ணும்போது மெயினா யார் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கத்து இடத்துக்காரங்க எல்லாம் இருக்கணும். உங்களோட பிளாட்ல ஒரு சைடு ரோடு இருக்கும், மிச்சம் 3 சைடு மிச்சம் உங்களோட இடங்கள் இருக்கும். பெரும்பாலும் இப்படிதான் இருக்கும். அந்த மிச்சம் உங்களோட 3 பேர் இருக்காங்க பாருங்க, உங்களோட நைபர்ஸ், அதாவது ஃபியூச்சர் நைபர்ஸ், அவங்க பூராமே இருக்கணும். அப்பதான் உங்களோட பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க இருந்தாங்கன்னா நாளைக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்றது, எர்த் ஒர்க் ஸ்டார்ட் பண்றது முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபர்ஸ்ட். எப்பயுமே வந்து வாஸ்துப்படி நம்ம பிளான் ரெடி பண்ணிட்டோம், அதனால நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துடும். எதையுமே பார்க்க வேண்டான்றதெல்லாம் கிடையாது. வாஸ்துப்படி நீங்க பிளான் ரெடி பண்றது உங்க வீட்டுல நல்ல காற்றோட்டம், நல்ல சுகாதாரமா நீங்க வாழணும் அப்படின்றதுக்காக தான் வாஸ்துக்குள்ள பிளான். நம்ம இங்க வந்து சேஃப்டி அப்படின்னு சொல்லி என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்ல வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த சைட்ல வந்து பேசிக் கம்யூனிட்டிஸ் வேணும். பேசிக் கம்யூனிட்டிஸ்னா என்ன அப்படின்னா லேபர்ஸ் வந்து அங்க வேலைக்கு வரப்போறாங்க. அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சப்போஸ் அங்கேயே ஸ்டே பண்ணி வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு தங்குறதுக்கான இடம், மிச்சப்படி அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கணும். அவங்களுக்கான ரெஸ்ட் ரூம்ஸு, அவங்களுக்கு தண்ணீர் வசதி, அவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கான வசதிகள், எலக்ட்ரிசிட்டி வசதி எல்லாமே இருக்கணும். ப்ளஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி யாரை கான்டாக்ட் பண்ணணும், பக்கத்தில் உள்ள டாக்டர்ஸ், ஃபயர் சர்வீஸு, போலீஸ் ஸ்டேஷன், இவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே வந்து அங்கே டிஸ்பிளேல வச்சிருந்தோம்னா தான் உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ஒன்றுனா உடனே சம்மந்தப்பட்டவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தபடியா லேபர் லான்னு நம்ம தனியாகவே இதில் ஒரு நிறைய சொல்லியிருக்கோம். ஆனால் இருந்தாலும் நம்மளோட எவ்வளோ லேபர்ஸை என்கேஜ் பண்ணி வேலை பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி லேபர் லா நமக்கு அப்ளிகேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல 20 பேருக்கு மேலே நம்ம ஒரு டீம் வச்சு வேலை பார்க்கணும்னாவே நம்ம வந்து LEO அப்படின்னு சொல்லுவாங்க, லேபர் என்ஃபோர்ஸ்
வந்து ஆஃபீஸர் அவங்ககிட்ட நம்ம பெர்மிஷன்லாம் வாங்கி தான் நம்ம லைசன்ஸ் வாங்கி தான் அந்த வேலையை செய்யணும். 20 பேருக்கு மேலே நம்ம என்கேஜ் பண்ணுறோம். அட் ப்ரெசென்ட் அது ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா என்னன்னு தெரியல. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும். அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அத்தனை நம்பருக்கு மேலே நீங்கள் வந்து வேலைக்கு ஆளுகளை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கான பேசிக் கம்யூனிட்டிஸ், மெடிக்கல் எய்டு இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து செய்கிறீங்களா அப்படின்னு அந்த லேபர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் வந்து பார்ப்பாரு. பார்த்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு லைசன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அது லேபர்ஸ் வச்சு பார்த்துக்கலாம் அவங்களுக்கான. Bima Homes and Properties, an ISO certified construction company with rich experience in construction. More than 750 satisfied customers across Tamil Nadu. Our team of architects, engineers, consultants, and interior designers with strong project experiences. We undertake projects all over Tamil Nadu and the rest of India. We support each and everything in construction. Please feel free to contact our helpline number 0950091113. We expect your call. Thank you very much for watching. ஓகே, இந்த லேபர்ஸை வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து லேபர் கம்ப்ளீட்டாக ஒரு சைட்டு வந்து இன்சூர் பண்ணியிருக்கணும். இது எதுக்காக வந்து நம்ம இன்சூர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து பெரிய டெப்த்துக்கு குழி தோண்டுவாங்க, நிறைய இது மெட்டீரியல்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயோ செகண்ட் ஃப்ளோர்லேயோ இருந்து கீழே ட்ராப் ஆகுதுன்னு வைங்க, கீழே ஒருத்தர் தலையில் விழுந்துச்சுன்னா முடிஞ்சு. அப்போ சேஃப்டி ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணணும், க்ளவுசஸ் யூஸ் பண்ணணும், ஷூஸ் யூஸ் பண்ணணும், மேலே ஸ்கஃபோல்டிங்ல நிற்கிறவங்க பூராமே ஹிப் பெல்ட் யூஸ் பண்ணணும். இது எல்லாமே கம்பல்சரி, இது எல்லாமே சேஃப்டி நார்ம்ஸ்ல இருக்கு. ஆனால் நிறைய இடங்களை இதை ஒமிட் பண்ணிட்டு ரொம்ப லெத்தாஜிக்கா நம்ம வந்து ஒர்க் பண்றோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு பண்ணிட்டு கேஸ் ஏதாவது ஒரு ரிஸ்க் அப்படின்னா டோட்டலா எல்லாமே ப்ராஜெக்டே கொலாப்ஸ் ஆயிடும். அதனால நம்ம இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னென்ன சேஃப்டி மெட்டீரியல்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம சைட்ல ப்ரொவைட் பண்ணணும். ஃபயர் ஃபைட்டிங் மெட்டீரியல்ஸ் சைட்ல வச்சிருக்கணும். இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்னா அதை வந்து ஓவர் கம் பண்றதுன்றதுக்காக. பவர் எமர்ஜென்சியா பவரை கட் பண்றதுக்கு, பவர் ஆஃப் பண்றதுக்கு எந்த இடத்துல வந்து இந்த சுவிட்சஸ் இருக்கு அப்படின்றது சைட்ல எல்லாத்துக்குமே தெரியணும். அதுக்கான நோட்டீஸ் போர்டு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அது போக சைட்ல எஸ்கவேட் பண்ண போறோம்னா அந்த எஸ்கவேஷன் பண்ற இடத்துக்கு ஜென்ரல் பப்ளிக்கோ இல்ல அனிமல்ஸ், அதாவது டொமஸ்டிக் அனிமல்ஸ், ஏதாவது ஆடு மாடு நாய்க்குட்டி பூனைக்குட்டி இந்த மாதிரி ஏதாவது போய் அந்த குழிக்குள்ள விழுந்துருங்க. அதுக்கெல்லாம் அந்த சைடுக்கே போக முடியாத மாதிரி பேரிகார்ட் போட்டு கம்ப்ளீட்டா லாக் பண்ணிட்டோம்னா அந்த சைட்ல யாருமே ஜென்ரல் பப்ளிக்கு சின்ன குழந்தைங்க யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்னா அதை போய் வேடிக்கை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு போவாங்க. சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்காக வருவாங்க. வந்து இதே வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸ் மாடு ஆடு இதெல்லாம் வந்து தண்ணி இன்னி கிடைக்கும்னு சொல்லி அந்த பக்கத்துல வந்து ஏதாவது குழிக்குள்ள விழுந்துச்சுன்னு வைங்க, குழிக்குள்ள விழுந்து ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அது தேவையில்லாத ஒரு இஷ்யூ ஆகிடும். ஓகே, அதனால வந்து கம்ப்ளீட்டா ஃபென்ஸ் போட்டு அந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணணும், யாரும் உள்ள நுழைய முடியாத மாதிரி. அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம குழி தோண்ட போறோம், என்ன டெப்த்துக்கு குழி தோன்றோமோ அந்த மண்ணை பூராமே எடுத்து அந்த சைட்லயே நிறைய இடத்துல குமிச்சு 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 வச்சுருவாங்க, அந்த குழி தோண்டின இடத்துக்கு பக்கத்துலயே. அந்த மாதிரி கண்டிப்பாக செய்யவே கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சைட்ல குழியை தோண்டி பக்கத்துலயே குமிச்சு வைக்கும் போது உங்களுக்கு அந்த எட்ஜி நிறைய லோட் ஆகிட்டே வரும், அது அப்படியே உள்ள சரி. அதனால அந்த மாதிரி செய்யக்கூடாது. எஸ்கவேட் பண்ற சாயில கொஞ்சம் தள்ளி ஒரு 10 அடி 15 அடியை தள்ளி கொண்டு போய் தான் போடுற மாதிரி வச்சுக்கணும். இது எல்லாமே ஓரளவு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ல இதை எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. சின்ன லெவல்ல பண்றவங்க இதை பெருசா ஃபாலோ பண்றது கிடையாது. ஆனா இதையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஓகே, இன்சூரன்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. கான்ட்ராக்டர்ஸ் ஆல் ரிஸ்க் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து கம்ப்ளீட்டா பண்ணி வச்சுக்கணும். அதாவது டிபார்ட்மெண்ட் ஒர்க்ல பண்றவங்களுக்கு எல்லாமே அது கம்பல்சரி. பிரைவேட்டா பண்றவங்க கொஞ்சம் பெரிய சைட்ல எல்லாமே பண்ணிக்கிறாங்க, சின்ன சைட்ல அதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது கண்டிப்பா பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்கேஸ் ஏதாவது ரிஸ்க் அப்படின்னா அந்த யாரும் பாதிக்கப்பட்டவரோ அவருக்கு கரெக்டா செட்டில்மெண்ட் ஆயிரும், இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்கும். அது டைரக்டா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே போயிடும். நடுவில் இந்த தேவையில்லாத ஆட்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டு அவங்க காசு பார்க்கலான்னு வருவாங்க. இந்த மாதிரி சைட்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா
அவங்களுக்குலாம் வேலையே கிடையாது. டைரக்டா யாருக்காவது ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டாருன்னா அவரோட நாமினி யாரோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் போகும். இது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்றது அந்த லாஸ். இது ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் இருக்கு, கார் இருக்கு, எரெக்ஷன் ஆல் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் இருக்கு. யாராவது ஒரு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கான சைட்டுக்கு என்ன இது சூட் ஆகுமோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் எர்த்திங் வந்து ரொம்ப முக்கியம். ப்ராப்பர் எர்த்து கொடுக்கணும். ஏன்னா சைட்ல பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு எல்லாமே மிஷின் தான். மார்பெண்டர் மிஷின் தான் யூஸ் பண்றாரு, டைல்ஸ் பண்ற வேற மிஷின் தான் யூஸ் பண்றாரு, காங்கிரீட் போடும்போது வைப்ரேட்டர் யூஸ் பண்றோம். இந்த மிக்சர் மிஷின் தான் இப்போ ஒரு சில இடத்துல கரண்ட்ல ஓடுது, இப்போ டீசல்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் கரண்ட்ல ஓடுற மாதிரி வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கரண்ட்ல தான் யூஸ் பண்றோம், எலக்ட்ரிசிட்டி. அப்ப நமக்கு ப்ராப்பர் எர்த்து மெயின். அது கரெக்டா ஒரு எர்த்து எப்படி பண்ணணும்னு சொல்லி அது தனியா ஒரு வீடியோவே கொடுக்கலாம். அவ்வளவு விஷயம் இருக்கு எர்த்திங்ல. அந்த மாதிரி நீங்க எர்த்து ப்ரொவைட் பண்ணீங்கன்னா இன்கேஸ் எனி லீக்கேஜ் பெருசா வந்து நமக்கு பாதிப்பு இருக்காது. இல்லாட்டி வைப்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணும்போது எல்லாமே காங்கிரீட் ஈரமா இருக்கும், நிக்கிற இடமே ஈரமா இருக்கும். ப்ராப்பரா ஒரு சிலர் செருப்பு கூட போட்டுக்க மாட்டா, கம்பி மேல நின்றுட்டு இருப்போம். இன்கேஸ் ஏதாவது லீக்கேஜ்னா பெரிய நமக்கு டேமேஜ் ஆகிடும். இங்கே உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால வந்து எர்த்திங் வந்து ப்ராப்பரா இருக்கணும். ப்ராப்பர் எர்த்திங் நல்ல ஒரு ஸ்கில்டு பர்சனை வச்சு இந்த எர்த்தெல்லாம் நம்ம வந்து கிரவுண்ட் எர்த்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, இப்போ இது எல்லாமே பார்த்துட்டோம். என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம கவனிக்கணும்னு பார்த்துட்டோம். சேஃப்டி மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேணும், மெட்டீரியல்ஸ் எப்படி ஸ்டோரேஜ் பண்ண போகிறோம். ஒரு சிமெண்ட் பேக்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுனா அந்த இடம் வந்து தண்ணீர் எதுவுமே அந்த பக்கத்தில் சரௌண்டிங்கில் தண்ணியே தேங்கி இருக்கக்கூடாது, நீர் கசிவு ஏற்பட்டுக்கூடாது, ரூப்ல இருந்து ஏதாவது தண்ணி ட்ராப் உள்ள வச்சிருக்கூடாது. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்டு முக்கியம். ஃபர்ஸ்ட் எய்டு கிட் அங்கேயே வச்சுருக்கணும். இன்கேஸ் ஏதாவது வந்து சின்ன அடிபட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அங்கே பார்த்துக்கிறது. பக்கத்தில் யார் டாக்டர்ஸ் ஆன் கால் யார் கிடைப்பாங்களோ அவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே சைட்டில் வச்சுக்கணும். நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்கஃபோல்டிங்கில் இருக்க சைட்டில் கம்பல்சரி ஹெல்மெட் வேணும். ஸ்கஃபோல்டிங்கில் நிற்கிறவங்க கண்டிப்பாக ஹிப் பெல்ட் போட்டிருக்கணும். ஷூஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஷூஸ் யூஸ் பண்ணாமல் காங்கிரீட்டில் சும்மாவே ஷூ போடாமல் நடக்கிறது வைக்கிறது எல்லாமே செய்வாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு பின்னாடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதை பற்றின பெரிய நாலேஜ் இல்லாமல் இவங்க வாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து அந்த மாதிரி ஷூஸ் போடாமல் நடக்கிறது வைக்கிறதுலாம் செய்வாங்க. அதனால அந்த கான்ட்ராக்டர் யாரோ அவர் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி பூராமே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிளைண்ட் கிட்ட சார்ஜ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபாலோ பண்ணி பண்ணுறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பக்கா கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். அதில் எந்த விதமான ரிஸ்க்கும் இருக்காது. அப்படியே ஒரு ரிஸ்க் வந்தாலும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எதுவுமே செய்யாமல் நம்ம தான் வாஸ்துலாம் பார்த்துட்டோம், பிளானை வாஸ்துப்படி ரெடி பண்ணிட்டோம், நம்ம அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லாமல் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சிடலாம்னு நினச்சிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ளே உள்ளே போயிடக்கூடாது. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்களை நீங்களே கணக்கில் எடுத்துக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் எங்களோட குவாலிஃபிகேஷன் இதை பேஸ் பண்ணி நாங்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட். அதாவது 33 வருஷமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு இங்கே சொல்கிறோம். இதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து சரியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இதை பூராமே நீங்கள் கேரி அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். இல்லை இதெல்லாம் தேவையில்லைங்க, பக்கத்துலேயே ஒரு கான்ட்ராக்டர் கட்டுறாரு, அவர் எதுவுமே பண்ணுறது இல்லை, அவங்க வாட்டுக்கு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் அதே மாதிரி போனோம்னா ரிஸ்க் அப்படின்றது ஒரு செகண்ட் அதில் ஏற்படுறது தான் ரிஸ்க். யாருக்குமே ரிஸ்க் லெட்டர் போட்டுட்டு நான் வர புதன்கிழமை நான் வரேன் அப்படின்னு ரிஸ்க் யாருக்கும் வராது. அதனால ரிஸ்க்ன்றது அவருக்கு வரல அதனால நமக்கும் வராதுன்றதெல்லாம் கிடையாது. எந்த நேரம்னாலும் யாருக்குனாலும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆனால் நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும். பாதிப்பு ஏற்படலைன்னா சந்தோஷம், பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை எப்படி வந்து அதை ஓவர் கம் பண்ண போகிறோம், அதுக்கான ரெமிடிஸ் என்ன மாதிரி அதை வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு. இதில் எதுக்கு இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன்லாம் இவ்வளோ முக்கியம்னு சொல்லி திருப்பி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நாங்கள் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். சைட்டில் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னு வைங்க, லோக்கல் நிறைய சங்கங்கள்லாம் இருப்பாங்க, அவங்களிருந்து போலீஸ், அடுத்து நிறைய லீகல் ஆக்ஷன், அட்வொகேட்ஸ், அது இது நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அப்போ தான் வந்து இந்த இன்சூரன்ஸ் இல்லைன்றது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற கான்ட்ராக்டர்ஸ்க்கோ இன்ஜினியர்ஸ்க்கோ அந்த கிளைண்ட்ஸ்க்கோ தெரியும். இதே வந்து ஒரு இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னு வைங்க, கொஸ்டின் பண்ணுறவங்ககிட்ட அந்த இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்டை காமிச்சிட்டிங்கன்னா போதும். அந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க எந்த கம்பெனியில் அந்த இன்சூரன்ஸ் இருக்கோ அந்த கம்பெனிக்கு அதிகபட்சம் வேணா ஒரு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி இந்த சைட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் காமிக்கிறாங்க, அந்த டாக்குமெண்ட் உண்மையா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட மேனேஜர் க்ளீனாக சொல்லிடுறாங்க.
ஆமாம் சார், எங்ககிட்ட இன்சூரன்ஸ் இருக்கு. கிளைம் ப்ராசஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். கிளைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட லீகல் ஏரியாரோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு செட்டில் ஆயிடும். அப்படி பிரச்சனை சால்வ். யாரும் உங்கள் பக்கத்தில் நெருங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் இருக்காது. இதுக்கு வந்து ஒரு லீகல் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக நடந்து யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அக்கௌண்ட்டுக்கு பணம் போய் சேர்ந்துடும். அதனால பெருசாக எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. லீகல் ஆக்ஷன்ல இருந்தும் பெருசாக தொந்தரவு இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எம்ப்ளாய்க்கான எல்லா ப்ரொடெக்ஷன் ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு இன்சூர் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது நடந்தாலும் வந்து ஒரு ப்ராப்பர் வே, ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் எப்படி இருக்கோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா நமக்கு எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. எதையுமே நம்ம ப்ராப்பராக பண்ணாமல் நம்ம வாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனைகளை எல்லாமே நம்ம டே பை டே ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சைட்டில் ஒரே ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா போதும் அந்த சைட்லேருந்து மீண்டு வெளியே வர்றதுன்றது பெரிய கஷ்டம். எக்ஸ்பீரியன்ஸான நிறைய இன்ஜினியர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும். அதனால ஒரு இன்சூர் பண்ணாமல் ஒரு சைட்டுக்குள்ளே வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த விதமான ஹெல்மெட் எதுவுமே இல்லாமல் ரோட்டில் போகிறோம் பாருங்க, 2 வீலர் ஓட்டிக்கிட்டு லைட்டாக ஒருத்தர் தட்டி விட்டாருன்னா கீழே விழுந்துருவோம். கீழே விழுந்து முதல்ல தலையில தான் பாதிக்கும். இந்த 2 வீலர் ஆக்சிடென்ட்லாம் நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சிடென்ட் வந்து அடிச்ச உடனே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வைங்க, 2 வீலர்ல போற ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த 2 வீலர்ல போற மனிதரை வந்து அப்படியே பறப்பார். அந்த பாடி மேல போயிட்டு கீழே வரும்போது ஃபர்ஸ்ட் தலை தான் கீழே வரும். தலை தான் உடம்புல வெயிட்டான இது, தலை தான் கீழே வரும். தலையில தான் முதல்ல அடிபடும். தலையில அடிபட்டுச்சுன்னா பாருங்க கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு 20 அடி உயரத்துல இருந்து நேரம் அந்த தலையில டம்முன்னு முற்ற இடம் வந்து ஒரு ஹார்ட் சர்ஃபேஸா இருந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. வேற ஒண்ணுமே அங்க பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படியே வந்து பொழைச்சாலும் ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஹெல்மெட் போடுங்கன்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. போலீஸ்காரங்களை பார்த்தா நம்ம ஹெல்மெட் போட்டுக்கலாம், மிச்சப்படி நம்ம ஹெல்மெட் போட வேண்டாம் நிறைய பேர் போறாங்க. ஆனா நம்ம ஹெல்மெட் போடுறது நமக்காக. அதே மாதிரிதான் சைட்டை இன்சூர் பண்றது அந்த கிளைண்ட், அந்த கான்ட்ராக்டர், அந்த இன்ஜினியர் பிளஸ் அங்க வேலை பார்க்குற லேபர்ஸ் பீஸ்ஃபுல்லா எந்த விதமான பயமும் தயக்கமும் இல்லாம வேலை பார்க்கலான்றக்காக தான் அதை இன்சூர் பண்றது. இது வந்து வெரி 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 மீகர் அமௌண்ட். இந்த மீகர் அமௌண்ட்டை சேவ் பண்ணி யாரும் எதுவும் பெருசா பண்ணிட போறது கிடையாது. ஆனா இதை வந்து ஒமிட் பண்ணிட்டு எப்படி ஹெல்மெட் போடாம போறதா அது மாதிரி போய் ஏதாவது ரிஸ்க்ல மாட்டிக்கிட்டு 90% நீங்க வந்து நெட்லயே சர்ச் பண்ணி பாருங்க. 90% வந்து ஆக்சிடென்ட்ல, அதாவது 2 வீலர் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்க ஹெல்மெட் போடாதவங்களா தான் இருப்பாங்க. ஹெல்மெட் போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்க ஓரளவுக்கு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தலையில அடிபடாம இருந்துச்சுனாவே ஓரளவுக்கு தப்பிச்சிடலாமே. ஆனா அடிபடுறது முதல்ல தலையில தான் படும். அதனாலதான் ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்றாங்க. அது நல்ல குவாலிட்டியான ஹெல்மெட்டா இந்த ஆங்கிள் எல்லாம் கரெக்டா கவர் பண்ணி போடுறது தான் நல்லது அப்படின்னு. ஓகே, அதே போலதான் நம்ம சைட்லயும் எந்த விதமான ப்ரிகாஷன் அரேஞ்ச்மெண்ட், எப்படி வீட்டுல இருந்து பைக் எடுக்கும் போதே ஹெல்மெட்டை தலையில வச்சுட்டே போறோமோ அதே மாதிரிதான் சைட்ல ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கான இன்சூரன்ஸ், சைட்ல தேவையான சேஃப்டி மெட்டீரியல்ஸ், நெட்டு, அதாவது ஹைட் போக போக நெட் யூஸ் பண்ணணும். இந்த நெட் எல்லாமே வந்து சேஃப்டி மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேணுமோ எல்லாமே ப்ராப்பரா யூஸ் பண்ணி ப்ராப்பரா பண்ணீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்றது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். பேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு. அதை நம்ம எப்படி கொண்டு வரோமோ அதை வச்சுதான். ஓகே, நான் இந்த வீடியோவில் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ யாராவது உங்களுக்கு தேவைப்பட்டவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் போறாங்க, உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களோ உறவினர்களோ இல்லை உங்க கொலீக்ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாங்கள் தொடர்ந்து இந்த சேனல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்து நிறைய வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 150க்கு மேல வீடியோஸ் இருக்குன்னு இந்த வீடியோல சேனல்ல இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செப்பரேட் ஹெட்டிங்ல இருக்கு. அது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உங்களுக்கு என்ன ஹெட்டிங்ல வேணுமோ அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைச்சிடும். தொடர்ந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அலர்ட் வரும். நீங்க வந்து வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தொடர்ந்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.